லெட்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவர் அப்படின்ற சிறப்புக்குரியவர். சில்ஃப் அதாவது நீதி கட்சி நிறுவனர்கள்ல 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள்ல பாத்தீங்கன்னா MC ராஜா. அதோட மட்டும் இல்ல, நிறைய பள்ளி பாட புத்தகங்கள் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. சட்டமன்றத்துல நீதி கட்சியின் துணைத் தலைவரா பணியாற்றியிருக்காரு. சோ இவரை பத்தி ரிப்பீட்டடா TNPSC கேட்கப்பட்ட கேள்விகள்ல ஒண்ணு பாருங்க. அவர் நிறுவிய இயக்கம் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் மக்கள் சங்கம் அப்படிங்கிறத 1928 நிறுவியிருப்பாரு. இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் நிறுவனது. இவர் எழுதிய மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள். 1925 நிறுவியிருப்பாரு. அதாவது அப்ரஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்ற நூல். ஓகேங்களா? சோ அப்ரஸ்ட் ஹிந்துஸ் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்ற நூல். இது தொடர்ந்து ரிப்பீட்டடா TNPSC கேட்கப்பட்ட கேள்வி. MC ராஜாவோட மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூலா பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஆங்கில அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் செஞ்ச சேவைக்காக இவரை கௌரவிக்க வழங்கின பட்டம் ராவ் பகதூர் 1922 வழங்கியிருப்பாங்க. MC ராஜா அகில இந்திய தலைவராக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் அப்படின்றது நமக்கு பெருமை. ஸோ அவரை பத்தி உங்களுக்கு ஒரு கேள்வி. MC ராஜா வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுத்தாரா? அப்படி பங்கெடுத்தா எந்த வட்டமேசை மாநாட்டில் அவர் பங்கேற்றாரு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.